ம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய ஆதிக்கம். வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க யமலோகத்தில இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய காயில இது ஒண்ணு. அதோட காரகத்துவம் முழுக்க பித்ருவ சார்ந்தது. அதனால தான் வாழைக்காவும், கத்திரிக்காவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளு. அரிசி. இந்த 3 பொருளும் கண்டிப்பா குடுக்கணும். அதுக்கு அடிஷ்னலா என்ன வேணா குடுக்கலாம். ஒரு வேட்டி துண்டு எடுத்து குடுக்கலாம், பணம் வச்சு குடுக்கலாம், எல்லாம் குடுக்கலாம். நல்ல சிறப்பு தான். ஸோ அதேபோல இது செஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு கண்டிப்பாக அந்த தவசம் குடுக்கப்பட்டவர், இது முடிச்சதுக்கு அப்புறமா அரிசி கொஞ்சம் குடுப்பாங்க, நம்ம குடுக்குற அரிசியில. அத வடிச்சு தான் அந்த இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி படையல் போடுவாங்க. அந்த படையல் போட்டு கற்பூரம் குளுந்ததுக்கு அப்புறமா, முன்பின் தெரியாத ஒருத்தர் இல்லையா? நம்ம வீட்டிலேயே வேலை செய்றாங்க. இல்லன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூப்ட்டா வருவாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும். இல்ல பிராமணரே வந்தாலும் நல்ல விஷயம் தான். வந்து அவங்க சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல அந்த தவசம் குடுத்தவரும், வீட்ல உள்ளவங்களும் சாப்பிடணும்.